வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி தாங்க. அதை வீட்டிலையே எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். இதுக்காக 1/2 kg மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். மட்டன் வாங்கும்போது நல்ல மட்டனாக பார்த்து வாங்கிக்கோங்க. சில மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். எப்பயும் கொத்தமல்லியை விட புதினா கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயும் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா குவாலிட்டியான ரைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மட்டனெல்லாம் போட்டு வதக்குறதுனால நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு 7 ஏலக்காய், 7 கிராம்பு, 3 பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு 150 ml அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 100 ml கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வதங்கினா தான் இதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. வாங்க 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. புதினா கொத்தமல்லி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1/2 kg மட்டன் பிரியாணிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடியாக மட்டன் வேகும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் 3 ஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். கூடவே 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. தக்காளி நல்லா மசிய வெந்திருக்கணும். இடையில அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிய வெந்திருக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியிருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 3 விசில் வச்சு மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் பார்த்திங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கணும். சில மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதை ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மட்டன் 3 விசில்லையே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 10 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடியே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 100 ml அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாசுமதி ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்குறதுனால உங்களுக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சுருக்க தண்ணியும் சேர்த்து ஒரு கப் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தம்மில் போடுறதுனால 1 கப் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதுனா 1 கப் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு அரை லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரைஸ் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தம்மில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. கீழே ஒரு பழைய தோசை தவாவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மூடி வச்சுடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் வச்சுடுங்க. 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்காதுங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ திரும்பவும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு 30 நிமிஷம் தம்மில் விட்டுறலாம். 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி ரெடி. இது கூட நீங்கள் சிப்ஸு, ஆனியன் ரைத்தா, எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.